பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த நாளில் மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளில் உங்கள் எல்லாரையும் நாங்கள் ஆலயத்தில் பார்க்க விரும்புகிறோம். யாரெல்லாம் வர முடியுமோ நீங்கள் பெங்களூரில் இருந்தால் கண்டிப்பாக சபை விசுவாசிகள், புதிய ஆத்துமாக்கள் எல்லாரும் நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். எல்லோரும் வந்து பங்கு பெறுங்க. இந்த நாள் நமக்கு விசேஷமாக எல்லா ஆராதனை முடிவிலும் 6 o'clock, 8 o'clock, 10 o'clock காலையில் 3 ஆராதனை இருக்குது. எல்லா ஆராதனை முடிவிலும் திருவிருந்து பரிமாறப்படும். அதுக்காக நீங்கள் ஆயத்தமாக வாங்க. ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் சீக்கிரம் ஞானஸ்நானம் எடுக்க முயற்சி பண்ணுங்கள். தீர்மானம் எடுங்க, அதை தள்ளி போடாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் 135 சங்கீதம் 2வது வசனம், Psalms 135 verse 2. கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து நிற்கிற எல்லாரும் கர்த்தரை துதியுங்க. நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கி ஒரு துதிக்கிற ஒரு நாள். எனக்கு கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை காத்திருக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் ஆலயத்துக்கு போங்க. தேவ சமூகத்தில் நன்றியோடு துதிங்க. எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், நிந்தனைகள், எத்தனையோ காரியங்கள், அவமானங்கள் கடந்த வாரத்தில் நீங்கள் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து உங்களை ஒரு சேதம் இல்லாமல் கர்த்தர் உங்களை காத்தார். எத்தனையோ பலவீனங்கள் வந்திருக்கலாம், ஆப்ரேஷன் நடந்திருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கி வரைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறார்ல. அதனால் ஆலயத்தில் போய் ஆண்டவரை நான் துதிக்கிறேன் என்று சொல்லி துதியுங்கள். நிச்சயமாக இன்றைக்கி ஒரு துதிக்கிற நாள். இன்றைக்கி மௌனமாக இருக்கிற நாள் அல்ல. மரித்தவர்கள் மௌனமாக இருப்பார்கள். நான் மரித்தவர்கள் அல்ல, நம்ம உயிரோடு இருக்கிறவர்கள். ஆனால் ஆலயத்துக்கு போங்க. இன்றைக்கி நீங்கள் போகிற ஆலயத்தில் போய் ஆண்டு நன்றியோடு துதிங்க. மனுஷனை பார்க்க போகாதீங்க, நீங்கள் தேவனை பார்க்க போங்க. தேவனை பார்க்க போவீர்கள் என்றால் நிச்சயமாய் கர்த்தரை துதிப்பீர்கள். அதனால் நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கி எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள். நம்மளாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாளுக்காய் சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே உலகம் முழுவதும் நடக்கிறதான எல்லா பரிசுத்தவான்களுடைய ஆராதனையில் தேவனுடைய வல்லமுள்ள கரங்கள் கிரியை செய்யணுமா ஜெபிக்கிறேன். எல்லா போதர்களுக்கு நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்கப்பா. இந்த நாளில் ஒவ்வொரு சபைக்கேற்ற தூது வைக்கத்தான் இந்த தரவேணுமா ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகள் கொடுக்குற அந்த வார்த்தையானது ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வருகிற வார்த்தையாக இருப்பதாக. அதை ஜனங்கள் கேட்கிறவர்கள் ஜனங்களுடைய இறுதியங்கள் ஆண்டவரே கர்த்தாவை கிழிக்கப்படுவதாக. என் ஆண்டவரே கர்த்தா அதை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அதன்படி நடக்க உதவி செய்யுங்க. என் தேவன் தாமே இந்த நாள் ஒவ்வொரு ஆசீர்வதிக்க விடமா ஜெபிக்கிறேன். இதனால் எஸ்தர் திருச்சபைக்கு வருகிற பிள்ளைகள், யூடியூப் வழியாக பார்க்கிற பிள்ளைகள், டிவி வழியாக பார்க்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் அவர்கள் உண்மை துதிக்கட்டும். ஆண்டவரே, நீர் எத்தனையோ நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கிறீர். இன்றைக்கி நாங்கள் ஜீவனோடு இருப்பது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. இந்த நாளில் தேவனுடைய ஆலயத்தில் வந்து எல்லாரும் துதிக்கத்தக்கதாக ஆண்டகத்தாவே உங்களுடைய சமூகத்தில் கத்தாவை களி கூறத்தக்கதாக உதவி செய்வீராக. எல்லாருடைய பிரச்சனைகளுக்கு விடுதலை தருவீராக. ஆண்டகத்தாவே ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே உண்மையாகவே எங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலை உண்டு. இந்த நாளில் ஆண்டவர் நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரை கத்தரை எங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வந்து விடுதலை ஆக்குவார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை உடைய சமூகத்தில் வந்து நீ செய்த எல்லா நன்மைகளை நினைத்து ஆராதிக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரை பலப்படுத்துங்க. வயதானவர்களை பலப்படுத்துங்க. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகளை சுகப்படுத்துங்க. வீட்டுக்கு சுகமாய் கொண்டு வாங்க. இன்றைக்கி சமைக்கிற எல்லா ஆகாரங்கள் பலனாக இருப்பதாக. அவங்களுக்கு சாப்பிடும்போது ஆண்டவர் எந்த ஒரு பிரச்சனைகள் வரக்கூடாது. அதை வீட்டில் அப்பத்திய தண்ணீர், எண்ணெய மாவி ஆசீர்வதிங்க. அந்த கிச்சன் பகுதியை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவர் வெளியே போகலும் வரலுங்க. தேவனுடைய கரம் வந்து பாதுகாத்து கொள்ளட்டும். இந்த நாளில் ஆண்டவருடைய கரம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். வெளிநாட்டில் தங்கியிருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. அவளுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலனையும் கொடுங்கப்பா. என் தேவன் தாம் ஒவ்வொருவரையும் கத்தா வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கத்தாவை இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளையோட பிஸ்னஸை ஆசீர்வதிங்க. ஆண்டு கத்தாவே சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்க. எஸ்தர் திருச்சபை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே கத்தாவே திருச்சபை தேவைகளை சந்திங்கப்பா. வாடகை தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே ஊழியருடைய தேவைகளை சந்திங்க. சம்பள தேவைகளை சந்திங்க. எல்லாவற்றையும் நீர் பாரத்திலிருந்து சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க. மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே கர்த்தா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதனால் தேவனுடைய கரம் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். இதனால் சபையில் நடக்கிற ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வல்லமை நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்க. ஜனங்கள் ஆண்டவர் உம்மால் தொடப்படுகிறதை பார்க்க உதவி செய்யுங்க. மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க. எத்தை குறித்து கவலைப்படாதீங்க. இன்றைக்கி எல்லாரும் ஆராதனைக்கு வாங்க. உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you.